ஆமென். சோதரம். சரி. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவு நேரம் நல்லா நம்ம ஆராதித்தோம். தேவனை நோக்கி நல்லா அதிகமா நம்ம தேசத்துக்காக இந்த நாளில எழுப்புதல் உபவாச ஜெபத்துல ஜெபித்திருக்கிறோம். நம்முடைய குடும்பங்களுக்காகவும் ஊருக்காகவும் ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய எல்லா ஜெபத்தையும் கேட்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த Facebookல, யூடியூப்ல, லைவ்ல பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். செஞ்சேரி ஜெபத்தின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்தி ஆசீர்வதித்து கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க விரும்புகிறோம். இந்த நாளில கூட விசேஷமாய் ரொம்ப நேரம் இல்லை, அதிக நேரம் இல்லை, சுருக்கமாய் கர்த்தருடைய வேத வசனம் நம்ம என்ன சொல்ல, கர்த்தர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிறதை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். மீட்கப்பட்டவர்களாய் நடப்போம். அதுதான் இன்னைக்கு என்னுடைய தலைப்பு. மீட்கப்பட்டவர்களாய் நடப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்தவங்க வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம், அதுல முதல் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஆமென், ஆமென். ஆண்டவர் சொல்றாரு இன்னைக்கு நம்ம பார்த்து இந்த மாதம், பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டேன். இயேசு உங்களை என்னை பார்த்து சொல்றாரு, என் மகனே, என் மகளே, நீ பயப்படாத, உன்னை மீட்டுக் கொண்டேன். சிலுவையில நான் ரத்தம் சிந்தி உன்னுடைய பாவத்திலிருந்து உன்னை மீட்டுக் கொண்டிருக்கிறேன். சிலுவையில கடைசி சொட்டு ரத்தம் வரையிலும் சிந்தி என் மகனே, என் மகளே, உன் சாபத்திலிருந்து உன்னை மீட்டுக் கொண்டிருக்கிறேன். உன் பயத்திலிருந்து உன்னை மீட்டுக் கொண்டேன். உன்னுடைய கலக்கத்திலிருந்து உன்னை மீட்டுக் கொண்டேன். அந்த மீட்டு கொண்டேங்கிற வார்த்தை இறந்த காலம், பாஸ்ட் டென்ஸை குறிக்குது. அல்லேலூயா. பாஸ்ட் டென்ஸை குறிக்க, ஃபியூச்சர் டென்ஸை குறிக்கல, பிரசன்ட் டென்ஸை குறிக்கல. அது ஒரு பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலத்தை குறிக்கிறது. அதாவது நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்ம ஏற்கனவே மீட்டு கொண்டு இருக்கிறார். இந்த மீட்டு கொண்ட இயேசு நம்மிடத்திலிருந்து ஒரு சில காரியங்களை எதிர்பார்ப்பார். மீட்டு கொண்டார். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், ஐயோ ஆண்டவரே என்னை மீட்டுக்கொள்ளுங்க, மீட்டுக்கொள்ளுங்க, மீட்டுக்கொள்ளுங்க. ஏற்கனவே சிலுவையில அவர் நமக்காக அடிக்கப்பட்டு அவமானப்பட்டு இதோ உள்ளப்பட்ட நிலத்தை போல முதுகு மாறிச்சுன்னு வேதத்தில் எழுதியிருக்கிறதே. அது மாத்திரமல்ல, கடைசி சொட்டு ரத்த வரையிலும் இதோ கல்வாரி மலையில சிந்தினது எதற்காக அப்படின்னா நம்மை மீட்டுக் கொள்ளுவதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நம்மை மீட்டுக் கொள்வதற்காக கர்த்தர் இந்த காரியங்களை செய்து இன்னைக்கு நம்மளை மீட்டுக் கொண்டு இருக்கிறார். அவருடைய பையனா, அவருடைய பிள்ளையாய் நாம் இருக்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்துல வருகிற ஒருவனையும் புறம்பே தள்ளுவதில்லை. ஏன்னா எல்லாருக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். இந்த இடத்துல முஸ்லிமுக்காக மாத்திரம், இதோ கிறிஸ்தவங்களுக்குமாக மாத்திரம், இந்துக்களுக்கு மாத்திரம் இல்ல, எல்லாருக்காகவும் நம்முடைய இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்னா, மீட்கப்பட்டவர்களாய் நடக்க வேணும். மீட்கப்பட்ட மகனாய், மீட்கப்பட்ட மகளாய், மீட்கப்பட்ட ஜனமாய் நாம் நடக்க வேண்டும். ஆனா நம்ம அப்படி நடக்க மாட்டேங்கிறோம். ஒரு வீடு கட்டுறது பெருசு இல்ல, ஒரு வீடு வாங்குவது பெருசு இல்ல, அதை மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்ப பெருசு. அல்லேலூயா. பெரிய வீடா வாங்குறது பெருசு இல்ல, அதை கூட்டி துடைக்கிறதா பெரிய விஷயம். ஆமென். மெயின்டைன் பண்றதுதான் பெரிய விஷயம். ஒரு கார் வாங்குறது பெருசு இல்ல, அதை நீங்க மெயின்டைன் பண்ணிக்கணும். மெயின்டைன் பண்ணல அப்படின்னா அந்த கார் கண்டிப்பா பழுதாயிடும். இப்ப பாருங்க, என்னுடைய கார் கர்த்தர் நம்ம ஊழியத்துக்கு கொடுத்த காரு 80,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. 80,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு டோட்டலா. 80,000 கிலோமீட்டர் ஓடியும் நாங்க பயப்படாம அங்க இங்க போறோம். எதுனாலன்னு சொல்லுங்க. கரெக்டா 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை சர்வீஸ் விட்டு மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ஷோரூம்ல தான் சர்வீஸ் விடுவேன், வெளியில எங்கேயும் விட மாட்டேன். ஏன் அப்படின்னா அந்த ஷோரூமுக்கும் வெளியிலையும் ஒரு வித்தியாசம் உண்டு. வெளியில பண்றக்கூடிய சர்வீஸ்ல ஏதாவது உடைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேல இருக்கிற பிளாஸ்டிக் உடைஞ்சிருச்சு, இல்லைன்னா அப்படியே ஒட்டி லைட்டா ஒட்டி இருக்கு, லைட்டா விரிசலா இருக்கு அப்படின்னா கம்மை போட்டு ஃபெவிகால போட்டு ஒட்டி கொடுத்துருவாங்க. ஆனா ஷோரூம்ல விட்டா என்ன நடக்கும்? அவ்வளவுதான், கலட்டிடுவாங்க. அங்க வேலையே இல்லை, கலட்டி தூக்கி போட்டுட்டு புதுசுதான் போடுவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், என்னங்க இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கு அப்படின்னு நினைப்போம். ஆனா அதை செய்யும் போது நம்ம பயம் இல்லாம எங்கேயும் டிராவல் பண்ணலாம். அதனாலதான் ஷோரூம்ல கொண்டே விடுறது. அதனாலதான் அந்த கார் அப்படியே 80,000 கிலோமீட்டர் ஓடினாலும், எவ்வளவு தூரம் எங்க பிரயாணம் பண்ணாலும் பயப்படாம போலாம். ஏன்னா கார் ஷோரூம்ல விட்டுருக்கோம். இன்னைக்கு இயேசு கிட்ட வருகிற ஒவ்வொருத்தரையும் அப்படிதான் ஆண்டவர் பாக்குறாரு. இன்னைக்கு நீங்க ஏசப்பாட்ட வந்தீங்கன்னா அவர் என்ன செய்வாரு? பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாகின.
ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருந்தால் பழைமைகள் ஒழிந்து போய் எல்லாம் புதிதாய் மாறுகிறது. என் ஆண்டவர் ஷோரூம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எனக்கு கொடுக்க விரும்புகிறார். இன்னைக்கு ஒரு வேளை உங்க கையில பலவீனத்தோட இருக்கிறீங்களா, உங்க கால்ல பலவீனம், இருதயத்துல பலவீனம், இல்ல கண்கள்ல பலவீனம், செவியில பலவீனத்தோடு இருக்கிறீங்களா, நரம்புல பலவீனத்தோடு இருக்கிறீங்களா, ஏசப்பா அவர்கிட்ட வந்தீங்கன்னா அவர் மீட்டு கொண்டிருக்கிறார். சிலுவையில ரத்தம் சிந்தி இருக்கிறபடினால புது உறுப்புகளை கொடுத்து கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. புது உறுப்பை என் தேவன் கொடுப்பார். என்னங்க என்னமோ சொல்றீங்க? அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் நம் மத்தியிலே தமிழ்நாட்டுல கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறதான தேவ மனிதர் அருமையான மோகன் சி லாசரஸ் ஐயா அவர்கள் தான். எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு சாட்சி இல்லையா? ஒருத்தருக்கு சாட்சி தெரியாம இருக்காது. இருதயம் வீங்கி போன சூழ்நிலையில இதோ இந்த மாதிரி தம்பியா குட்டி பையனா இருக்கும் போது மருத்துவமனையில அவ்வளவுதான், அவனை எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க மருத்துவர்கள். ஆனா அந்த இடத்துல அவங்க தாய் வேண்டி கொண்டபடினால சாமுவேல் என்னும் அங்க ஒரு ஊழியக்காரர், அவர் சாதாரண ஊழியம் செய்ய கூட இல்ல, விசுவாசி, முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் போது கர்த்தர் இறங்கி வந்து ஒரே ஒரு தொடரில் தான் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய இருதயம் வீங்கி போன இருதயத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய இருதயத்தை என் தேவன் மாற்றி புது இருதயத்தை தேவ மனிதருக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியம் நம்ம கண்ணு முன்னாடி நிக்குது. இன்னைக்கு எவ்வளவு பெரிய சத்தம்! இருதயம் பலவீனம் அடைஞ்சவங்க சத்தம் போட்டு பேச மாட்டாங்க. ஆனா அந்த தேவ மனிதர் பேசுகிறதை பார்த்தா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உணர்ந்து கொள்ளலாம். கிரச்சிக்கிற சிங்கத்தை போல, ஒரு உரும்புகிற சிங்கத்தை போல இருக்கிறது. அல்லேலூயா. இது எதனால உண்டாச்சு அப்படின்னா அவர் உண்ணக்கூடிய உணவல்ல, மாத்திரை மருந்தல்ல, இதோ இயேசுவின் நாமம் அவரை விடுதலை செய்தது. அதுதான் சொல்றேன். நீங்க ஏசப்பாட்ட வாங்க, புது உறுப்பை கொடுப்பாரு, புது ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு, புது பலத்தை கொடுப்பாரு. அப்படி புது பலத்தையும் புது ஆசீர்வாதத்தையும் புது கிருபையும் பெற்றுக்கொண்டு நம்ம என்ன செய்யணும்? அதை மெயின்டைன் பண்ணிக்கணும். புது கார் வாங்கினா மெயின்டைன் பண்ணிக்கணும், புது வீடு கட்டினா மெயின்டைன் பண்ணிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு முறையாவது நீங்க பெயிண்ட் அடிச்சிடணும். இல்லைங்க அப்படியே இருக்கட்டுங்க. அல்லேலூயா. அப்படியே பெயிண்ட் அடிச்சா விட்டீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா விரிசல் விட்டுரும். விரிசல் விட்டு அது கொஞ்சம் கொஞ்சமா மாறி அது வந்து ஒண்ணுமில்லாம போயிடும். அப்போ நீங்க ஒரு 3 வருஷம் குறைந்தபட்சம், இப்ப எல்லாம் சொல்றாங்க 3 வருஷம் தான் தாங்கும் பெயிண்ட் அப்படின்னு. முதல்ல 5 வருஷம் 6 வருஷம் தாங்கும். இப்படி வர்ற பெயிண்ட் எனக்கு தெரியல, 3-4 வருஷம் தான். அதுக்கப்புறம் ரீபெயிண்ட் அடிச்சு பாருங்க. அதுவும் பெயிண்ட் அடிக்கும்போது எப்படி என்ன பண்ணணும்னா, பெயிண்ட்டுக்கு மேல பெயிண்ட் அடிக்க கூடாது. அல்லேலூயா. பழசெல்லாம் எடுத்துட்டு சொரண்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரீபெயிண்ட் பண்ணி பாருங்க, மேல பெயிண்ட் அடிச்சு பாருங்க, 2 கோட்டிங் 3 கோட்டிங், பயங்கரமா அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்கலாம். மெயின்டைன் பண்ணணும். அப்போ ஒரு சாதாரணமா இன்னைக்கு இடிந்து அழிந்து போகிற ஒரு வீடு, ஒரு நிலநடுக்கம் வந்தா வீடு இருக்குமா? தெரியாது. எத்தனையோ வீடுகள் இன்னைக்கு அழிஞ்சு போச்சு. டெக்சாஸ்ல பாருங்க, அமெரிக்க தேசத்துல வெள்ள பெருக்குல ஒரு வீடு, பெரிய வீடு, கார்ட்போர்ட்ல கட்டி இருக்கிறாங்க, அந்த உட்டன்ல கட்டி இருக்கிறாங்க, அடிச்சு அந்த வீடு தரமட்டமா இழுத்துட்டு போகுது. பாத்தீங்களா அந்த வீடியோ? பாத்தீங்களா? அதை பார்க்கும் போதே பயமா இருக்குது. என்னடா இவ்வளவு பெரிய வெள்ளமா இருக்கேன், காணாம போச்சு. ஏன் அங்கெல்லாம் போகணும்? இங்க எர்ணாகுளத்தில் நடந்த ஒரு சம்பவம் பாத்தீங்கல்ல, எத்தனை வீடுகள் இன்னைக்கு இந்த கேரள தேசத்துல அழிந்து போயிருக்கிறது. அப்போ சாதாரண வீட்டுக்கே நம்ம என்ன செய்யறோம்? மெயின்டைன் பண்ணிக்கிறோம், காரை மெயின்டைன் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன மெயின்டைன் பண்றோம்? வளர்ந்து பெருசாகும் போது ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல மெயின்டைன் பண்ணிக்கிறோம். ஆமே. இந்த மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் பண்ற நம்ம வேற ஒரு காரியத்துல மெயின்டைன் பண்ணணும். அதுதான் 3 காரியம். என்ன? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிக்க கேட்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் எடுத்தவங்க வாசிக்கலாம். 4:27. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். பக்கம் 267. ஆமா, வசனம் சொல்லுகிறது பாருங்க, பிசாசுக்கு இடம் கூடாமலும் இருங்கள். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் இன்னைக்கு வசனத்தின் வாயிலாக நம்ம கிட்ட பேசுறாரு. என் மகனே, என் மகளே, நீ பிசாசுக்கு இடம் கொடுக்காத. எப்படி இடம் கொடுக்கிறோம் பிசாசுக்கு? சொல்லுங்க பாப்போம். எந்த வழியில இடம் வருது? இன்னைக்கு நம்ம வீட்டுல வீடு கட்டும் போது, ஒரு நிலம் வாங்கும் போது என்ன செய்யறோம்? இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, இங்க வந்து கட்டல, வீடு கட்டியிருக்காங்களா, முன்னாடி பேஸ்மெண்ட் மட்டும் தான் போட்டிருக்காங்க. ஏன்னு சொல்லுங்க.
சொல்லுங்க, கரெக்ட் தான், கரெக்ட் தான், சொல்லுங்க, கரெக்ட் தான். ஏன்னா எங்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே, வித்தியாசமா யோசிக்கிறாளே, நாங்க அப்புறம் பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு அந்த இடத்த காலியா விட்டா வேற ஒருத்தர் ஆக்கிரமிச்சிருவாங்க. பேஸ்மெண்ட் ஆச்சு போட்டு வைக்கிறாங்க, பேஸ்மெண்ட் போட்டு வச்சிருக்காங்க. இல்லைன்னா ஒரு தோட்டம் வாங்கினா ஃபென்ஸ் போட்டுருவாங்க, அந்த வேலி அடைச்சிருவாங்க. ஏன்னா தேவையில்லாதவங்கள ஆக்கிரமிச்சிருவாங்க. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே என் மகளே, உன் இருதயத்தை பிசாசு ஆக்கிரமித்துக் கொள்ளாதபடிக்கு, உன்னுடைய நடவட பாவனை பிசாசு ஆக்கிரமித்துக் கொள்ளாதபடிக்கு நீ என்ன செய்யணும்? உன்னை பாதுகாத்துக் கொள்ளணும், பாதுகாத்துக் கொள்ளணும். ஒரு வீட்டுல நீங்க பாதுகாப்பதற்கு, பிசாசு உங்க வாழ்க்கையில வராதபடிக்கு எச்சரிக்கையா இருப்பதற்கு நீங்க என்ன செய்யலாம்னா தினந்தோறும் ஜெபிக்கணும். ஆண்டவர் சொல்றார், தினமும் நீ ஜெபிக்கிறியா, வேதத்தை வாசித்து தியானிக்கிறியா, உன் இருதயம் உன் சரீரம் பாதுகாக்கப்படுகிறது. பரிசுத்தம் அடைகிறாய் நீ. நான் பரிசுத்தரா இருக்கிறபடியினால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் வேதம் சொல்கிறது. அப்படி இருக்கிறபடியினால் நாம் பரிசுத்தம் அடைய கர்த்தரை பாதுகாத்து ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். பிரியமான ஜனமே, இதை நாம் செய்ய வேண்டியது கடமை. அது மாத்திரமல்ல, வாரத்தில் ஒரு முறையாவது உபவாசம் பண்ண வேண்டும். அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு முறையாவது. எனக்கு லீவு கிடைக்கிறது இல்லைங்க அப்படின்னா மாதத்தில் ஒரு முறையாவது குடும்பமா சேர்ந்து உபவாசம் பண்ணணும். அதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. ஒரு வீட்டில் அந்த குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாரம்பரிய சிஎஸ்ஐ திருச்சபையை சேர்ந்த ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் அந்த மூத்த ஐயா வந்து தவறின பிறகு, கவனிங்க, அந்த ஐயாவுடைய மனைவி ஒரு விதமான பயம் ஆட்கொள்ளது. பயம் வந்தோடனே என்ன பண்ணிட்டாங்க? தர்காவுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, மசூதிக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. போய் மந்திரம் ஓதுறதும், அப்புறம் அந்த இது பண்ணுவாங்கல்ல, என்னது, மயில் ரெக்க, அதை வந்து வீசி விடுறது, காயின் கட்டுறது, எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது யாருக்குமே தெரியல. அவங்களுக்குன்னு ஒரு தனி பெட்ரூம் இருக்கு அந்த அம்மாவுக்கு, அந்த தாயாருக்கு. இது வந்து அவங்க வீட்டில் கூடிய மகனுக்கும் தெரியல, மருமகளுக்கும் தெரியல. பேரம் பேத்திக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா டக்குன்னு தூக்கிட்டு போயிட்டு எங்கேயோ கூப்பிட்டு போயிட்டு வருவாங்களாம். கூட்டிட்டு போய் வந்து விட்டா வர்ணாக்கயிறு பக்கம் ஒரு சின்ன காயின் இருக்குமா. அந்த மருமகளுக்கு இதெல்லாம் தெரியல என்னன்னு. மருமகளுடைய அம்மா வீட்டுக்கு வரும்போதுதான் பார்த்துருக்குறாங்க, ஏய் என்னடி இது, இந்த காயினை வந்து என்ன இடுப்புல கட்டி விட்டுருக்க அப்படின்னு. ஏமா, எங்க மாமியார் தான் ஏதோ கட்டி விட்டாங்கம்மா அருணா கயிறோட சேர்த்து. ஏய் இது வந்து மந்திரம் ஓதுன காயின், ஏசப்பா பிள்ளைங்க நம்ம செய்யலாமா? அம்மா எனக்கு தெரியாதுமா, எனக்கு இதெல்லாம் தெரியாது. என்ன இது உங்க மாமியார சொல்ற நீ, தயவு செஞ்சு உங்க மாமியார கொஞ்சம் கவனி அப்படின்ட்டு போயிட்டாங்க அவங்க அம்மா. இந்த பொண்ணு ஒரு நாள் மொபைல் போனை வந்து சார்ஜ் போட்டிருக்கேன்னு சொல்லி அவங்க மாமியாருடைய மொபைல் போன் எடுத்து பார்த்துருக்குது. மாமியார் வந்து வெளியில தோட்டத்தில் தண்ணி ஊத்திட்டு வெளியே போயிருக்காங்க. மொபைல் போன் எடுத்தோன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணா நம்ம யூடியூப்ல எதை நம்ம பார்த்தோமோ அதுதான் கொஞ்சம் ரிவ்யூ வரும் இல்லையா. ஓபன் பண்ணது அந்த பொண்ணு பார்த்தா, பில்லி சூனியம் வைப்பது எப்படி, எடுப்பது எப்படி. சோத்ரம் சோத்ரம், லைவ் ஆமேன். அப்போ மந்திர தந்திரங்கள், தகுடை வைப்பது எப்படி, எடுப்பது எப்படி, அப்புறம் பூஜை பண்றது, நடு இரவில பூஜை பண்ணுவது எப்படி, எத்தனை பேர் கலந்து கொள்ள, எல்லா டீட்டெயில்ஸும் வருது. அந்த பொண்ணு பார்த்துட்டு பயந்து நடுங்கிருச்சு அவங்க மாமியார. அன்னைக்கு வந்து மாமியார அம்மான்னு சொன்ன பொண்ணு இன்னைக்கு நடுங்கிருச்சு. ஐயோ என்னமோ நடக்குது, அவங்க ரூம் சாத்தியே இருக்கே அப்படின்னு. ரொம்ப நாள் விபூதி வாசனை, ஒரு புகை வாசனை நைட்டெல்லாம் வருது. இந்த பொண்ணுக்கு தெரியல. அப்புறம் ஒரு பாஸ்டர் திடீர்னு வந்து ஜெபம் பண்ண வந்திருக்காரு. வீட்டில் நின்று ஜெபிக்கவே முடியல. ஒண்ணு சொன்னாரா, அந்த ரூம் பூட்டி இருக்கிற ரூம்குள்ள என்னமோ இருக்குது, நல்லா ஜெபம் பண்ணுங்க, இதை வளர விட்டுறாதீங்கன்னு போயிட்டாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, எங்களுக்கு ஃபோன் பண்ணுச்சு, பிரதர் சிஸ்டர் நீங்க ஜெபத்துக்கு வர்றீங்களா அப்படின்னு. எதுவுமே எனக்கு சொல்லவே இல்லை. நானும் ஹவுஸ் விசிட்டிங் ப்ரேயர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா போயிட்டேன். போனோன்னு என்னாச்சுன்னு தெரியல, எங்கேயுமே நடந்த அந்த சம்பவம் நடக்கவே நடக்காது. ஜபத்தோட தான் போயிருந்தேன் வீட்டுக்கும். ஆனா பாருங்க, அது சிம்டம்ஸ் எப்படி காட்டுச்சு அப்படின்னா, உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலேயே வந்து எனக்கு காலையில சாப்பிட்ட கோதுமை ரவை உப்புமாவெல்லாம் அப்படியே வாந்தி. வெளியில ஓடி போய் வாஷ் பேஷன் அவங்க வீட்டுல வெளியில இருக்குது, வெளியில ஓடி போய் ஃபுல்லா வாந்தி எடுத்துறேன். அவங்க பயந்து போயிட்டாங்க, டயர்ட் ஆயிட்டேன் அப்படியே.
பயங்கர டயர்ட் ஆயிட்டேன். விட்டா இவங்க ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி ஏத்தி விட்டுருவாங்க போல இருக்கு. நான் அந்த டயர்ட்லயும் கண்ணெல்லாம் முழிச்சுக்கோ ஆம்புலன்ஸ் ஏத்தி விட்டுருவாங்க. அந்த அம்மா போன் எல்லாம் பண்ண போகிறாங்க ஆம்புலன்ஸுக்கு, அதுக்கு இதுக்குன்னு. நாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நல்லா இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு போச்சு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, நான் அறிந்து கொள்ளாதபடிக்கு, சரியாய் நான் ஜெபிக்காதபடிக்கு வந்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமா கிளம்பு நினைச்சேன். வண்டி எடு நினைச்சேன். உட்காந்துக்குவீங்களா பாஸ்டர்? அதெல்லாம் நான் எல்லாம் உட்காந்துக்குவேங்க. கிளம்பிட்டோம். அந்த எல்லையை விட்டு தாண்டினோட ஃப்ரெஷ் ஆயிட்டேன். ஒண்ணுமே இல்லை, அடுத்த ஊழியத்துக்கெல்லாம் போயிட்டேன். அப்புறம் ஒரு நாள் கழிச்சு தேவசமத்துல உபவாசம் பண்ணி ஜெபித்து, ஆண்டவரே என்ன ஆண்டவரே இது இப்படி ஒரு காரியம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொன்னாரு, அந்த வீட்டுல எனக்கு பிடிக்காத நிறைய காரியங்களை செய்துகிட்டு இருக்காங்க. நீ என்ன செய்ய, உபவாசத்தோடு நீ ஜெபம் பண்ணி என் சமூகத்துல இருந்து போ, நான் அந்த இடத்துல பேசுவேன், ஆசீர்வதிப்பேன். நாங்க உபவாசத்தோடு நாங்க ஜெபம் பண்ணிட்டு ஒரு அடுத்த மாதம் நாங்க வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அங்க போனோடனே ஒரு சின்ன ஜெபத்தை பாட்டு பாடி ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் பேசுறாரு, இந்த வீட்டுல மாதந்தோறும் ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜெபத்தை நடத்து. அவங்கள ஜெபிக்க சொல்லல, என்னை ஜெபத்தை அங்க நடத்த சொல்லிட்டாரு. தேசத்துக்கான ஜெபம், வேற எதுக்காகவும் இல்ல, தேசத்துக்காக ஜெபத்தை நீ நடத்து நான் சொல்லிட்டேன். அவங்களும் எல்லாம் ஓகே சொல்லிட்டாங்க. அவங்க மாமியார் இல்ல, ஓகே சொல்லிட்டாங்க. அடுத்த மாதத்துல இருந்து நடக்க ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அந்த மாமியாரால அங்க அந்த மந்திர தந்திரங்கள் வேலையே செய்யல. இரவு பூஜை ஒண்ணு வேலை நடக்கல. 2 மாசம் 3 மாசம் பார்த்துச்சு. 4வது மாசம் நாங்க வரோம் அப்படின்னா ஊரை விட்டு காலி பண்ணி வேற எங்கேயோ போயிடுச்சு. 5வது மாசமும் ஊரை விட்டு காலி பண்ணி வேற எங்கேயோ போயாச்சு. 6, 7, 8, 9வது மாசம் அந்த தாயார் பாத்தீங்கன்னா எங்க ஜெபத்துல கலந்து கொண்டாங்க. ஹல்லேலூயா. எதுக்குன்னா கண்காணிப்பதற்கு. ரட்சிக்கப்படல இன்னும், கண்காணிப்பதற்கு. அவங்க ஒரு மூலையில உட்கார்ந்துக்குவாங்க ஜெபிக்கிற மாதிரியே. ஆவினர் பேசுவார், நடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கர்த்தர் திருவிழா பெற்றதை பார்த்திருக்கிறேன். ஆனா கண்காணிப்பு. ஆனா ஒண்ணு ஆண்டவர் சொன்னாரு, பல் பிடுங்கப்பட்ட பாம்பை போல மந்திர தந்திரங்கள் செயல்படல, அது ஏன்னு அறிந்து கொள்வதற்கு ஜெபத்துல அந்த அம்மா உட்கார்ந்து இருக்குதுன்னு சொல்லி கர்த்தர் பேசினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு வரையிலும் அந்த தாயாரால எதையும் செய்ய முடியல. ஆனா ஜெபம் என்னைக்கு அந்த வீட்டுல நின்னு போச்சோ, ஒரு நாள் வந்தது ஜெபம் ஃபாஸ்டிங் பிரேயர் வேண்டாம், ஈவினிங் பிரேயருக்கு வாங்க அப்படின்னாங்க. ஃபாஸ்டிங் பிரேயர் என்னைக்கு நின்னுச்சோ 4 மாசம் ஆயிடுச்சு நின்னு. போன மாசம் அவங்க மருமக மறுபடியும் மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க எங்களுக்கு. பாஸ்டர் இந்தமா மறுபடியும் எங்க அம்மா பில்லி சுனியத்தை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க, நைட்டு மந்திரத்தை ஓத ஆரம்பிச்சுட்டாங்க, புசு புசுன்னு புகையை போட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப அந்த புகையும் மந்திர தந்திரங்களையும் அடக்கி ஆளுகை செய்து ஒண்ணுமில்லாம பல் பிடுங்கப்பட்ட பாவை போல உட்கார வச்சது என்னங்க? உபவாச ஜெபம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய அதனால சொல்றேன், உங்க வீட்டுல நீங்க என்ன செய்யணும்? உபவாசித்து நீங்க ஜெபிக்கணும். ஊழியக்காரர் வரணும்னு அவசியம் இல்லை. அங்க என் ஆண்டவர் சொன்னாரு, நீ மாதந்தோறும் போய் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும்னு. எல்லா பக்கம் என்னை ஆண்டவர் போக சொல்லல, போற சொல்ல இடத்துக்கு நாங்க போவோம். ஆனா நீங்க என்ன செய்யணும்? நான் வந்தாதான் உபவாசம் பண்ணாதான் ஆண்டவர் வருவாரா என்ன? இல்லவே இல்லை. நீங்கள் உபவாசித்தாலும் தேவன் உங்களோடு கூட இடைப்பட்டு பேசுவார். நீங்க தண்ணி கூட குடிக்க உபவாசம் பண்ணி 1 மணி நேரமாவது, மாதத்தில் 1 முறையாவது, அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் நீங்க ஃபாஸ்டிங் பிரேயர் பண்றது உங்களுடைய வீட்டுக்கு, குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை உண்டாக்கும். பிசாசு பயப்படுவான். அந்த வீட்டுல பாருங்க, ஜெபம் நடக்கும் போது அந்த தாயாரால அங்க பூஜை பண்ண முடியல, அந்த ரூமுக்குள்ள பூஜை பண்ண முடியல. ஆண்டவர் விரட்டல, நிக்க வச்சு பார்த்தாரு. எப்படி சாத்ராக் மேஷுவ ஆபேத்நேகோ உள்ள இருக்கும் போது கொழுந்து விட்டு எரிஞ்சது தீ அவங்களை துக்கப்படுத்த முடியல பாத்தீங்களா? அந்த மாதிரி அந்த குடும்பத்தை பாதுகாத்த நான் பார்த்தேன். இன்னைக்கு மறுபடியும் ஜெபம் நின்று போச்சு, பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. அதான் நான் சொல்றேன், உங்க வீடு பாதுகாக்கப்படணும்னா, பிசாசுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாதுன்னா, ஃபாஸ்டிங் பிரேயர் இஸ் மஸ்ட். நீங்க ஃபாஸ்டிங் பண்ணி ஜெபம் பண்ணணும், உபவாசம் பண்ணி தேவசமத்துல மாதத்தில் 1 முறையாவது, இல்ல வாரத்துல 1 முறையாவது, வாரத்தில் 1 முறை ஜெபிப்பது ரொம்ப ஆசீர்வாதம். ஏதோ ஒரு நாள் வச்சு எல்லாத்தையும் தயார் பண்ணி ஆயத்தப்படுத்திட்டு குளிச்சுட்டு தேவசமத்துல 1 மணி நேரம் உட்கார்ந்து பாருங்க. எழுதி வச்சு ஃபாஸ்டிங் பிரேயருக்கு என்னென்ன வேணுமோ கர்த்தர் நிறைவேற்றுவது மாத்திரமல்ல, உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. உங்க வீட்டுல எந்த பிசாசு வர முடியாது. பிசாசு இதோ இந்த வழியா கூட போக முடியாது. உண்மை அதுதாங்க. அந்த அம்மானால எதையுமே செய்ய முடியல. அந்த பொண்ணு சொல்லுச்சு, ஒன்னும் செய்யலைங்க, ஒன்னும் நடக்க மாட்டேங்குது. ஹல்லேலூயா. தேவன் இதோ இரவில நம்ம கூட உலாவுகிறவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை இருக்குல்ல, சங்கீதக்காரர் சொல்லுகிறார்ல, இரவில்
பறக்கும் இரவில் இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் வாளாகும் சங்காரத்துக்கும் பயப்படே. கர்த்தருடைய வேதம் எவ்வளவு அழகாய் சொல்லுகிறது. பகலில் பறக்கும் அம்புக்கு தேவன் நம்மை விலக்கி பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கு, பிசாசு கொள்ளை நோய் மாதிரி இரவில் கண்ணி போல வருவான். நீங்க இரவில் ஜெபிச்சு பாருங்க, தேவன் எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் தெரியுமா? உங்க வீட்டுல நீங்க செய்யணுங்கிறது கர்த்தர் விரும்புகிறது. நீங்க செஞ்சு பாருங்களேன். அங்க அந்த பல் பிடுங்கப்பட்ட பிசாசு அங்க நிக்கும். அதனால எதையுமே செய்ய முடியாது, உங்களை தொடவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இரண்டாவது ஒரு காரியம், யாக்கோபு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16 வாசி கேட்கலாம். யாக்கோபு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16. இரண்டாவது, தேவன் நம்மை என்ன எதிர்பார்க்கிறார்? மீட்கப்பட்டவர்களாகிய நாம் எப்படி நடக்க வேண்டும்? ஒரு சகோதரனாவது ஒரு சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? ஆமென். ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து ஒரு வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறார். நிறைய கிறிஸ்தவங்க இன்னைக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு சில பேரை நம்ம பார்க்கிறோம், அவங்க கிட்ட 2 குறை. வஸ்திரம் இல்லாம அனுதினமும், உங்க வசனம் என்ன சொல்லுது? அனுதினமும் ஆகாரம் இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அங்க நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கறத இங்க சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். ஒரு சில பேர் என்ன செஞ்சிடறாங்க, தெரிஞ்சுக்கிட்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் பிரதர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கலங்காதீங்கன்னு சொல்லி வசனத்தை சொல்லிட்டு ஜெபம் கூட இல்ல, ஓடிடுறோம். ஆசீர்வதிப்பார், நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன்னு ஓடிடுறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ சொல்வது மாத்திரமல்ல, அவங்களுக்காக நீ ஏதாவது ஒண்ணு செய். மதர் தெரேசா வாழ்ந்து கர்த்தருக்குள் நித்திரையானாங்க இல்லையா? அவங்க ஊழியத்தை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? எப்ப என்ன ஊழியம் செஞ்சாங்க அவங்க? மதர் தெரேசா சொல் நடத்தினாங்க. அது மாத்திரமல்ல, நிறைய ஊழியங்கள் இருந்தது. அதுல பிரதானமான ஒரு ஊழியம், உதவிகள் செய்து அதுக்கப்புறம் சுவிசேஷம் அறிவித்து ஜெபித்தார்கள். இயேசுவை அறிந்த பின்னாடி, இயேசுடைய குணாதிசயத்தை அறிந்த பின்னாடி தன்னால முடிஞ்ச உதவிகளை வியாதியஸ்தர்களுக்கு, பலவீனமா இருக்கிறவர்களுக்கு, ஒதுக்கப்பட்டவர்களுக்கு, தனிமையாய் விடப்பட்ட விதவைகளுக்கு, முதியோர்களுக்கு இடம் கொடுத்து அவங்கள பராமரிச்சு, வியாதியின் கட்டிலிருந்து பராமரிச்சு, பலவீனத்துல பராமரித்து தன்னால் முடிந்த உதவிகளை செஞ்சு ஜெபம் பண்ணாங்க. அதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியமா இருந்தது. பா, இயேசு கிறிஸ்து ஒரு ஆலயத்துல பிரசங்கம் பண்ணிட்டு ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு என்ன செஞ்சார் அப்படின்னா, நீங்க உட்கார்ந்துருக்கிற இடத்துல உட்காந்துட்டார். இதே மாதிரி கர்த்தருடைய பெட்டி அப்பவெல்லாம் பலிபீடத்துக்கு முன்னாடி இருக்கும், இந்த கேமரா ஸ்டாண்ட் மாதிரி. எல்லாரும் காணிக்க போடும்போது ஆண்டவர் குத்த வச்சு உட்காந்து அப்படியே நேரா ஸ்டெடியா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறார் இயேசு. அதுல அந்த காணிக்கையை ஒவ்வொருத்தரா போட வர்றாங்க. அதுல ஒரே ஒரு பாட்டிமா மட்டும் காணிக்கை எப்படி போட வந்துச்சு நிமிஷி? எப்படி போட வந்தது யாஸ்மின்? பாட்டிமா நிமிந்து வரல, குமிஞ்சு வந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு பலவீனம். கைக்குட்டை, அதாவது இந்த சுருக்கு பைன்னு சொல்லுவாங்கல்ல, அதை வச்சுட்டு குமிஞ்சே தான் வந்தாங்க. தான் அந்த சுருக்கு பையில இருந்து காசை எடுக்கிறாங்க. எல்லா காசும் விழுந்துருச்சு கையில. அவங்களுக்கு ஒரு மனசுல உறுத்தல், எல்லா காசும் விழுந்துருச்சு. ஆண்டவர் சமூகத்துல பெட்டிக்கு முன்னாடி, வேண்டாம் எனக்குன்னு எதுவும் வேண்டாம், எல்லாத்தையும் உள்ள போட்டாச்சு. இயேசு அதை பார்த்து ஒன்று சொல்லுகிறாரு, நீங்கள் யாவரும் உங்களில் இருப்பதை கொடுத்தீர்கள், ஆனா இந்த தாயோ தாங்கிட்ட என்ன இருக்கோ அதை எல்லாவற்றையும் தேவனுக்கு கொடுத்தாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னே ஒண்ணு செஞ்சாரு. இதோ இந்த மனுஷி ஆபிரகாமின் சந்ததியை எழும்பு அப்படின்னு சொல்லி கைய வச்சு எழுப்பி விட்டார். இயேசு அந்த அம்மாவுக்கு 4 காசு போட்டதுனால 10 காசு கொடுக்கல. நல்லா கவனிங்க, ஏசப்பா நல்ல எவ்வளவு அழகான ஒரு ஆவியில செயல்பட்டாரு பாத்தீங்களா? காசு கொடுக்கல,
சாப்பாடு வாங்கி கொடுக்கல, உடை கொடுக்கல. ஆனா அந்த அம்மாவுக்கு எது தேவை? பிரதானமான தேவை என்ன? பலவீனம் நீங்க வேண்டும். நீங்கள் ஜெபிக்கணும், ஆண்டவர்ட்ட ஜெபிக்கணும். பிரதானமான தேவை என்ன அந்த குடும்பத்துக்கு? நீங்க கண்ணில் பார்க்கும் போது அவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு இல்லாம, அரிசி இல்லாம, குழம்பு இல்லாம இருக்கலாம். அதை நீங்க பார்த்துட்டு பிரதானமா இவங்களுக்கு இதுதான்ப்பா தேவைன்னு முடிவு பண்ணக்கூடாது. முதல்ல நீங்க ஜெபிக்கணும். ஒரு ஏழை குடும்பத்தை பார்த்துட்டீங்களா? ஒரு ஏழை மனுஷியை பார்த்துட்டீங்களா? அவங்க கஷ்டப்படுறாங்க நல்லா தெரிஞ்சிருச்சா? நீங்க அவங்களுக்காக சின்சியரா ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறபடியினால் நான் அவர்களுக்கு என்ன செய்ய நீர் சித்தம் வைத்திருக்கிறீர். அவருக்கு தெரியும் பெட்ஷீட் குறையா இருக்கா, இல்ல அரிசி குறையா இருக்கா, இல்ல மசால் ஜாமானம் குறையா இருக்கா, இல்ல எண்ணெய் குறையா இருக்கா, இல்ல வேற என்ன குறை இருக்குன்னு நம்முடைய ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர வேற யாருக்கும் தெரியாது. நீங்க ஜெபிச்சீங்கன்னா கர்த்தர் வெளிப்படுத்துவார். சாதாரண மனுஷன் போய் அந்த அம்மாவுக்கு உதவி செஞ்சா என்ன பண்ணிருப்பான்? கவலைப்படாதீங்கம்மா. பிராக்டிக்கலா யோசனை பண்ணி பாருங்க. கவலைப்படாதீங்கம்மா. நீங்களும் அதான செஞ்சிருப்பீங்க. இருந்தா கவலைப்படாதீங்கம்மா. 4 காசு உள்ள விழுந்துச்சுன்னு கவலைப்படுறீங்களா? இந்தாங்க 10 பொற்காசுகள் எடுத்துட்டு போங்கம்மா, கொடுப்போம். அந்த 10 பொற்காசு எத்தனை நாளைக்கு வரும்? நீங்களும் நான் கொடுத்தது மிஞ்சி போனா ஒரு 10 மாசத்துக்கு வருமா? அன்னைக்கெல்லாம் பொற்காசுங்கிறது விலையேறப்பட்டது. ஒரு 10 மாசத்துக்கு வரும். அதுக்கப்புறம் அந்த அம்மா மறுபடியும் ஆட்டி கேட்கும். ஆண்டவர் பார்த்தாரு, நிரந்தரமான விடுதலை தருகிறேன். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். the permanent solution. பெர்மனன்ட்டா என்ன சொல்லுகிறார்? I will rescue permanently. கர்த்தராகிய தேவனிடத்துல பேசிக் கொண்டு இருக்கிறார். அவர்கிட்ட வருகிற ஒரு மனுஷனும் வெறுமையாய் கடந்து போவது கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, வெறுமையான பாத்திரமா நீ கடந்து போக மாட்டேன். கொடுத்துட்டியா? திரும்ப உனக்கு என்ன தேவையோ, நிரந்தரமா உனக்கு என்ன தேவையோ அதை நான் உனக்கு தருகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிரந்தரமா நீங்க ஆண்டவருக்கு ஒண்ணு கொடுக்கும் போது முழு இதயத்தோடு கொடுத்து பாருங்க. அது ஒரு வேளை பணமா இருக்கலாம், அது ஒரு பழமா இருக்கலாம், அது ஒரு வேளை பொருளா இருக்கலாம், அது ஒரு வேளை உங்க அர்ப்பணிப்பா இருக்கலாம். ஆண்டவரே, நான் உண்மையா கூட்டுறேன், பெருக்கிறேன், சுத்தம் பண்ற ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்தை நான் வேலை செய்யற ஆண்டவரே, உண்மையா நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுக்கு நிரந்தரமா என்ன குறை இருக்கோ அந்த குறையை என் ஏசப்பா நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. கவனிக்கணும், வசனம் கவனிக்கணும். ஏய், அம்மாவை கவனிக்க விடு, இங்க கவனி நீயும். இதுதாங்க ஆசீர்வாதம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானை அன்னாள் ஆலயத்துக்கு என்று கொடுத்தார். ஆண்டவர் ஒரே ஒரு பிள்ளை தான் கொடுத்தார் இல்லையா? பொருத்தனை பண்ணி எதுக்காக பொருத்தனை பண்ணான்னா, ஒரு குழந்தை வேணுங்கிறதுக்காக இல்ல. அவன் மேல விழுந்த அந்த பேச்சு, என்ன பேச்சுங்க? குழந்தை இல்லாத ஒரு நாட்கள்ல பயங்கரமா பேசிடுவாங்க. என்னங்க, ஏதோ ஒரு வார்த்தை வரும். அந்த வார்த்தையை சொல்லி அனுதினமும் கொட்டிக்கிட்டே இருக்கிறதுனால அவன் வேண்டா, ஆண்டவரே எனக்கு குழந்தையை கொடுத்து பாலாட்டி சீராட்டி எல்லாம் வளர்த்துறதுக்கு நான் கேட்கல, எனக்கு விழுந்த அந்த மலடிங்கிற பேச்சு கரெக்ட். அந்த மலடிங்கிற வார்த்தை என்னை விட்டு நீங்கும்படியாய், என் தேவன் என்னோடு கூட நீர் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படியாய், யாவரும் அறிந்து கொள்ளும்படியாக எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தாரும். 2 கேட்கல, 2 கொடுத்தா 1 தர இல்ல, 1 கேட்கிறேன். ஹல்லேலூயா. அத உமக்கு தர்றேன், 1 கொடுங்க. மலடிங்கிற பேச்சு மாறட்டும். யார் என்னை பார்த்து சொன்னார்களோ அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். 1 வாங்கிட்டு ஆண்டவர் 1 தான் கொடுத்தாரு. எப்போ 1 கண்டா 2 கொடுக்கிறவரு, ஆனா 1 தான் கொடுத்தாரு. பொருத்தனை ஜெபம் பண்ணதுனால அந்த 1ஐயும் பால் குடிக்க அந்த பிள்ளை மறந்த பின்னாடி, தாய்ப்பால் குடிக்கிறது காரி நின்ன பிறகு உடனே ஆலயத்துக்கு கொண்டு விட்டுட்டு போனா. கொஞ்ச நாள் கழிச்சு என் தேவன் இன்னும் பிள்ளைகளை கொடுத்து இதோ அன்னாளை கடாச்சித்தார். 1 தான் கொடுத்தா, ஆனா என் ஆண்டவர் அவளுக்கு plenty of children, அதாவது கர்த்தர் அழகான குழந்தைகளை கொடுத்தார். ஆமென். இன்னைக்கு அப்படிதாங்க, கர்த்தருக்கு எதை கொடுத்தாலும் நீங்க மனமுவந்து கொடுக்கணும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையா கொடுக்கணும். உங்க உழைப்பை நீங்க கொடுக்கலாம். ஹல்லேலூயா. கொடுங்க கொடுங்க கொடுங்கிறது நிறைய பேர் பழகி போச்சு. காணிக்கை பத்தியே பேசி, ஒருபோது நான் காணிக்கை பத்தி பேசுகிறவன் அல்ல. நீங்கள் கொடுப்பது உங்கள் இருதயத்தில் முழு இருதயத்தை தேவனுக்கு கொடுக்க வேண்டும். நீங்கள் கொடுப்பது உங்க உழைப்ப தேவனுக்காக கொடுக்க வேண்டும், ஆலயத்துக்காக கொடுக்கணும்.
நான் சுத்தம் பண்றேன், நான் செய்யறேன், இதை செய்யறேன். நான் சொல்றேன் பாருங்க, முன்னாடி யார் சுத்தம் பண்ணான்னு தெரியல, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களுக்காக அன்னைக்கு நான் பார்த்தனே ஜெபம் பண்ணோம். அவங்கள்ட்ட யாருன்னு தெரியல, கேட்கவும் விரும்பல, அவங்க கைகளை ஆசீர்வதிங்கப்பா, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சாமுவேல் பாருங்க விட்டுட்டு போயிட்டாங்க. இவன் கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கான் சாமுவேல் அந்த சர்ச்சில். ஆண்டவர் அங்க இருக்கிற போதகராகிய ஏலி ஆசாரியன்ட்டு ஆண்டவர் பேசல. யார கூப்பிட்டாரு? சாமுவேலே சாமுவேலே. அந்த குரலை கேட்டோடனே ஓடி ஏலிட்ட கேட்கிறான், சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஏலி சொல்ல, நான் உன்னை கூப்பிடலையாப்பா, போய் தூங்கு. இப்ப எடுத்துட்டான். மறுபடியும் சாமுவேலே. இவன் ஓடி போய் ஏலிட்ட கேட்கிறான், நான் உன்னை கூப்பிடலடா, போய் தூங்குடா. மூன்றாவது முறை மறுபடியும் தேவன் சாமுவேலே. ஓடி ஏலிட்ட, ஆண்டவரை கூட்டின. அப்ப அவருக்கு தெரிஞ்சிருச்சு போதகருக்கு, ஓ இது வானங்களையும் பூமியும் படைத்தவருடைய சத்தம் இது. தேவன் சாமுவேலை கூப்பிட ஆரம்பித்து விட்டார். சொல்லி கொடுக்குறான், அந்த ஆசாரியன் சொல்லி கொடுக்கிறாரு, இனி இந்த குரல் உனக்கு கேட்டுச்சுன்னா என்கிட்ட வராத, அதே இடத்துல நீ என்ன செய்ய, சொல்லும் அடியேன் கேட்கிறேன். சொல்லு. அத ஒரு வார்த்தைய பிடிச்சுக்கிட்டு சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொல்லி சாமுவேல் என்னைக்கு வாய் திறந்து சொன்னானோ அடுத்த நொடியிலிருந்து கர்த்தர் தீர்க்க தரிசன வார்த்தைகளை சாமுவேலோடு இடைப்பட்டு பேச ஆரம்பித்தார். அவனை தீர்க்க தரிசியாய் உருவாக்கினார். தேசங்களுக்கு அவனை ஆசீர்வாதமாய் வைத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க பிள்ளைகளை கர்த்தருக்கு நீங்க அர்ப்பணிக்க வேண்டும். இன்னைக்கு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா, யாஸ்மின் இங்க வர்ஷிப் பண்றா அப்படின்னு. இதனுடைய பெனிஃபிட்ட என் தேவன் தராம போக மாட்டார். ஹல்லேலூயா. காணிக்க பையை எடுத்து சுமந்து வரல, இவளுக்கு என்ன தெரியும்? ஆனா காணிக்க பையை எடுத்து சுமந்துட்டு எல்லாத்துக்கிட்டையும் வாங்கிட்டு வைக்கும் போது தேவன் இவளுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை தருவார். நீங்க ஏதோ ஒரு காரியத்துக்கு உங்க பிள்ளைகளை அனுப்பணும். முதல்ல ஒண்ணும் இல்லை. அதாவது இயேசுவை அறியாத ஜனங்களாகி இந்து மதத்தினர் கோயிலுக்கு பிள்ளைகளை அனுப்புறா எப்படி அனுப்புறாங்க? நீ போய் கல்லடுறா, நீ போய் என்ன செய்ய, அதை நகர்த்து, பெயிண்ட் அடி, நீ போய் சுத்தம் பண்ணு, வாலண்டரா, ஒரு ஆசீர்வாதம்டா போடா, நம்ம சாமிக்கு செய்யறோம், குலதெய்வத்துக்கு செய்யறோம், போடா. ஆனா இங்க ஹல்லேலூயா, நீங்க சொல்லித்தரணும். ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்கும் போது பரிமாறும் போது, நீ சாப்பிடாத, முதல்ல நீ பரிமாறு, போ, எல்லாத்துக்கும் பரிமாறு. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? இதை தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அதனால முதல்ல நீங்க ஜெபிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தந்த நன்மையில நீங்க ஆண்டவர் சொல்ற மாதிரி செஞ்சீங்கன்னா ஏழைகளுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. அடுத்து ஒரு காரியம், லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். லூக்கா 14:13. ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. அல்லேலூயா. இல்லைங்க, நான் விருந்து பண்ணும் போது அப்படியே வச்சு பிரியாணி, பாயா, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, கறி உருண்டை, பாயாசம், வட்டை வச்சு 2 நாள் நானே வச்சு சாப்பிட போறேன் பாஸ்டர். ஹல்லேலூயா. நான் இவனை மாதிரி குட்டி பையனா இருக்கும் போது பிரியாணினா உயிர். இப்ப எனக்கு பிரியாணி அழுத்து போச்சு, வேண்டாம் அப்படி. பிரியாணினா உயிர். அந்த பிரியாணிய 3 நாள் ஆனாலும் உள்ள வச்சு சூடு பண்ணி நல்லா அப்படியே சாதாரணமா இல்ல, பாயில் பண்ற மாதிரி அப்படியே வறட்சியா. இப்பவும் அந்த பழக்கம் உண்டு. கடைசியா சுரண்டிக்கிட்டு இருப்பேன். அந்த சுரண்டல் எடுத்து லைட்டா தூவி இந்த கட்டுக்கு முடுக்குன்னு சாப்பிடும் போது, இதை ஏன் சொல்றேன்னா, அன்னைக்கு எனக்கு தெரியல பகிர்ந்து சாப்பிடணும்னு. அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு அறிந்து கொள்ள வேண்டும் பகிர்ந்து கொடுக்கிறது. அதுவும் யாருக்கு ஆண்டவர் கொடுக்க சொல்லியிருக்காருன்னா, திக்கற்ற பிள்ளைகளுக்கு. அங்க போட்டிருக்காரு, ஏழைகளுக்கு, ஊனருக்கு, சப்பானிக்கு, குருடருக்கு கொடு. உங்க வீட்டுல ஏதாவது விருந்து பண்றீங்கன்னா அந்த விருந்துல அவங்களையும் நீங்க நினைச்சுக்கணும். எத்தனை டம்ளர் அரிசி போடலாம்? 3 டம்ளர். நம்ம வீட்டுல 4 பேர் இருக்கிறாங்க. 4 பேருக்கு எத்தனை டம்ளர் அரிசி போடுவீங்க? 2. வேற யாராவது?
ஏன்னா ஒவ்வொரு வீட்டுல ஒரு டம்ளர் மாறும், அதுக்காக கேட்கிறேன். 3 டம்ளர் நினைக்கிறியா? 5 பேர்த்துக்கு 3 டம்ளர். அப்போ உங்க தெருவில் உங்க ஊர்ல யாராவது கரெக்டான்னு கேட்டுக்கிறா. அப்போ உங்க தெருவில் யாராவது இந்த மாதிரி ஏழ்மையானவங்க இருக்கிறாங்க அப்படின்னா, சப்பானிங்க இருக்கிறாங்க, குருடர்கள் இருக்கிறாங்க, சாப்பாட்டு வழியில அவங்க இருக்கிறாங்கன்னா, இனி எத்தனை டம்ளர் போடணும் நிமிஷம்? ஒரு 4 டம்ளரா போடு. கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிப்பார். ஒரு 4 டம்ளரா போட்டு, ஏசப்பா நான் அவங்களுக்கு கொடுக்க விரும்புறேன், எங்க வீட்டை குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறானா? அல்லேலூயா. நீங்க சமைச்சு முடிச்சுட்டு சூடா கொண்டு போய் அவங்களுக்கு ஒரு இலையில கட்டி, பாத்திரம் கூட இல்ல, கூப்பிட முடியல அப்படின்னா விட்டுருங்க. அவங்க இருக்கிற இடத்துல ஓடி போய் நின்சி, போ பிரின்சி, போ யாஸ்மின், போ சொல்லணும். நீங்க பழக்கணும். யஸ்வந்த் ஓடு, தங்கச்சி கூட்டிட்டு போ, தனியா போக வேண்டாம், தனியா போ, 2 பேரும் போங்க, 2 பேரும் எடுத்து கொடுங்க, சொல்லி அனுப்புங்க. அங்க வந்து யாஸ்மின் நீ மட்டும் கொடுக்க கூடாது, யஸ்வந்த் ஒரு பக்கம் போன் பேசிட்டு இருப்பான், அவங்க ஆசீர்வாதம் வேண்டாமா? 2 பொட்டணம் கொடுத்து, டேய் போன் பேசாதரா சொல்லி அனுப்பணும். இல்லையா? இந்த காலத்துல பசங்க போன் பேச ஆரம்பிச்சா வைக்க மாட்டேங்கிறானுங்க. போன் பேசாத, அவங்க கிட்ட போய் குமிச்சு கொடுத்துட்டு வா, சூடா கொடுத்து பாருங்க, ஒரு தண்ணி பாட்டில் கொடுத்து பாருங்க. இதனுடைய ஆசீர்வாதத்தை நான் சேலஞ்ச் பண்றேன். உங்க வீட்டுல பிசாசு உள்ளேயே நுழைய முடியாது. ஏன்னா ஏசப்பா கத்து கொடுத்திருக்கிறாரு, நீ விருந்து பண்ணும்போது அவங்களையும் நினைச்சுக்கோ. ஹல்லேலூயா. நீங்க செஞ்சு பாருங்க. இந்த பலிபீடத்துல இருந்து உங்களுடைய ஒளியக்கார நான் சொல்றேன், நான் ஏசப்பா சொன்னதை நீங்க இந்த சின்ன காரியத்தை செஞ்சு பாருங்க, உங்க வீட்டுல சமாதானத்தை காணுவீர்கள். குறையெல்லாம் நிறைவா மாறும். அரிசி பை குறையா இருக்கு, 4 சுட்டி 3 டம்ளருக்கு 4 டம்ளர் போடுறீங்கன்னா, என் தேவன் அரிசியை எங்கிருந்தோ கொண்டு வருவாரு, இன்னும் சமைச்சு போடுப்பா ஏழைகளுக்கு அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. ஒன்றில குறைவு இருக்காது. இதுதான் ஆண்டவர் விரும்புறாரு. தயவு செய்து இதை நாம் செய்யும் போது மீட்கப்பட்டவர்களாய் நாம் காட்சியளிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நாம் பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். என்ன அப்படின்னா, நீதிமொழிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீதிமொழிகள் 19:15. ஆமா, சோம்பல் தூங்கி விழ பண்ணும், அசதியானவன் பட்டினியா இருப்பான். சரி, சோம்பல் நமக்கு தெரிஞ்சிடும். அசதி அப்படின்னு என்னங்க? டயர்ட். அசதி வேற ஒரு அர்த்தம். நேற்று ஒருத்தர் வீட்டுல நடக்கும்போது டப்புன்னு சொல்லிட்டாரு அசதின்னு. அது மேல வந்துச்சு தனியா ஒரு வார்த்தை. அசதி, சோம்பலுக்கும் அசதிக்கும் வித்தியாசம் உண்டு. நிமிஷி ட்ரை பண்ண முடியுமா? எனி கெஸ்? கெஸ் பண்ணு. கரெக்ட். 100க்கு 100 உண்மை. இததான் எதிர்பார்த்து வாய் திறந்து பேசுறதுக்கு என்ன? எப்பத்தான் திறக்கப்படுவதாக, எப்ப பார்த்தா கேட்டப்புறம் தான் பேசுறது. அல்லேலூயா. இதுதான் உண்மை. இங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் அசதிங்கிறது டயர்டு இல்ல. அசதிங்கிறது உண்மையிலேயே அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். அல்லேலூயா. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி என் துணியை நானே துவைச்சு, நானே காய போட்டு, நானே கிளிப்ல இருந்து எல்லாத்தையும் கழட்டி எடுத்துட்டு வந்து சோஃபால வச்சேன். எங்க வீட்டுல 3 சோஃபா இருக்கு. அந்த ஒரு சிங்கிள் சோஃபால நான் வச்சுட்டேன். மடிக்க சொன்னா அவ துணியை மட்டும் மடிச்சுக்கிட்டா 2 தடவை துவைச்சு. என் துணியை நீங்க தான் மடிக்கணும்ட்டா. சரி மடிப்போம், அப்புறம் மடிப்போம் அப்படின்னு சொல்லி 2 வாரம் ஆகி போச்சு. இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்கு துணி. போயாச்சு, இன்னைக்கு மடிச்சிடணும். அல்லேலூயா. அப்புறம்னு நீங்க விட்டீங்கன்னா எப்பவும் பண்ண முடியாது, எப்பவுமே பண்ண முடியாது. அது போயிட்டே இருக்கும். துணியை பார்ப்பேன், சரி மத்தியானம் மடிச்சிடணும், விடக்கூடாது. அல்லேலூயா. என்னைக்குமே எதுலையுமே நம்ம அசதியா நம்ம செய்யக்கூடாது. ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணும்போது நீங்க அசதியா செஞ்சீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? காலில் தம்பிள் சொல்லிச்சுன்னா போச்சு, முடிஞ்சது. நிறம் எங்கேயாவது பிடிச்சிக்கும். அதுக்குதான் என்ன செய்ய சொல்றாங்க? காலையில் எழுந்தோட பச்சை தண்ணியில அப்படியே நிக்க சொல்லிடுறாங்க. நிப்பீங்களா?
ஒரு நிமிஷம் நின்று பாருங்க. லைட்டா ஹீட்டர் போட்டு சுடுதண்ணியில கொஞ்சம் நின்றுட்டு லைட்டா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த டெம்பரேச்சரை, ஹீட் வாட்டர் டெம்பரேச்சரை குறைச்சு பசங்க நின்று பாருங்க, அப்படியே நின்றுவேன். அது வரைக்கும் என் மனைவி சொல்லுவேன், எப்பா நான் சூடா தண்ணி ஊத்திட்டு வருவேன், கொதிக்கும், பாத்ரூம் திறந்தா அப்படியே அனல் பறக்கும். போக மாட்டோம், என்னப்பா இது அனல் பறக்குது இப்படி, ஊட்டியில நீ இருக்கிற அப்படின்னு. எனக்கு அப்படியே பழகிருச்சு அது. ஆமா, அதனால என்ன நடக்குது அப்படின்னா ரொம்ப சோம்பல். அந்த குளிர் தண்ணி நம்ம மேல படும்போது பெரிய மாற்றத்தை நான் பார்க்கிறேன். இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, என்னைக்குமே நம்ம அப்புறம் இப்புறம்னு சொல்லி தள்ளி வைக்க கூடாது. சின்ன காரியமோ பெரிய காரியமோ உடனே செஞ்சிடணும். அல்லேலூயா. பையன் கேசரி கேட்கிறான், பிபின் தானே, ஆமா, கேசரி கேட்கிறான். இந்த சிஸ்டர் பண்ணலாம், டைம் இருக்குது, பிரச்சனை எல்லாம் இல்ல, எல்லா வீட்டு வேலையும் முடிஞ்சது, கூட்டி தொடச்சு எல்லாம் முடிச்சாச்சு. டேய் பண்ணலடா சொல்லி நாளா போயிரு. உடனே அந்த கேசரி எடுத்து பண்ணி பாருங்க. பா அவன் சொல்லுவான், நீங்க வயசான பிறகு அவங்க மனைவிட்ட, எங்க அம்மா யார் தெரியுமா, நான் ஒண்ணு கேட்டேன்னா உடனே செய்வாங்க, நீ செய்வியா? அந்த பொண்ணு அப்பதான் மனம் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் ஒரு சின்ன ட்ரிக் தான். மருமக வந்ததுக்கு அப்புறம் மட்டும் அந்த மாமியாருங்கிற குணம் வெளிப்படும். இங்க மட்டும் இல்ல, என்னைய மட்டும் சண்டைக்கு வந்துருவாங்க. எல்லாரும் இங்க இருக்கிறீங்கல்ல, எல்லாரும் மாமியார் தானே வருவீங்க. அந்த குணம் வெளிப்படும். எங்க வீட்டுல பார்த்தேன், எங்க அம்மாவை இதை ஒண்ணு செய்ய சொல்லுவேன் கல்யாணத்துக்கு முன்னாடி, டேய் விடுறா அப்புறம் மன்னிக்கலாம்டா அப்படின்னு. என்னைக்கு நான்சி வீட்டுக்குள்ள வந்தாலும் எங்க அம்மா எல்லாம் மண்ண மண்டிச்சுக்கிட்டு, தள்ளுமா நான் பண்ணிடுறேன், தள்ளுமா நான் இருக்கிறேன், தள்ளுமா நான் செய்யறேன். நான் பார்த்தேன், என்னது இது புதுசா இருக்குது. அப்பாட்ட சொன்னேன், புது ஆவியதான் வந்துருச்சோப்பா வீட்டுக்குள்ள. என்னன்னு பார்த்தா போட்டி. இவன் நல்ல பேர் வாங்கிட்டு போயிட்டா, மாமனார் நல்ல பேர் வாங்கிட்டா, பையன் நல்ல பேர் வாங்கி நம்மளை ஒதுக்கிடுவாங்கல்ல. அல்லேலூயா. இது எல்லா வீட்லயும் இருக்கு. ஆம்பளை பசங்க தப்பிக்க முடியாது. யஸ்வந்தும் இருக்கான், பிரவீனும் இருக்கான், பிபினும் இருக்கிறான். அப்ப மட்டும் நீங்க உடனுக்குடனே செய்றீங்களே, தவறு. இப்ப தானே செஞ்சு பாருங்க. இதுல உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். பையன் பின்னாடி அந்த கருத்தை சொல்லுவான். அப்போ தேவன் இதை தான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். என்னைக்குமே எந்த வேலையா இருந்தாலும் உடனே செஞ்சிடணும். துவைக்கிற வேலையா உடனே செஞ்சிருங்க. அந்த லெஷர் டைம்ல நீங்க அப்புறம் பார்த்துக்கலாம்னு விட்டீங்கன்னா செய்யவே முடியாது. இதுதான் 4 காரியங்கள் தேவன் நம்ம கிட்ட, மீட்கப்பட்டவர்களாகிய நம் கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம். ஒப்பு கொடுக்கலாமா? அப்படியே கண்களை மூடி தேவ சமூகத்துல இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி இன்னைக்கு தேவன் நம்ம கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். முதல் காரியம் ஆண்டவர் சொன்னாரு, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். அதுக்கு என்ன செய்யணும்? வீட்டுல ஜெபிக்கணும். ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இனி நான் தினமும் ஜெபம் பண்ணுவேன்ப்பா, தினமும் ஜெபிப்பேன்ப்பா, வேதத்தை வாசித்து தியானம் பண்ணுவேன் ஆண்டவரே. அது மாத்திரமில்ல, ஃபாஸ்டிங் பண்ணி ஜெபம் பண்ணுவேன். ஒப்பு கொடுங்க. அருமையான அன்பு சகோதரிமார்களே, உங்க கணவர் போனதுக்கு அப்புறம், உங்க பிள்ளைகள் போனதுக்கு அப்புறமாவது நீங்க 1 மணி நேரமாவது உபவாசம் பண்ணி, அந்த உபவாச ஜெபத்துல என்ன செய்யணும் பாஸ்டர்? 2-3 பாட்டு பாடி, பைபிள் வசனத்தை லைட்டா வாசிச்சு ஜெபம் பண்ணி பாருங்க. கணவருக்காக என்னென்ன தேவையோ அதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. முடிஞ்சா தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அது பிரதான ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதமே அதுதான். மத்தவங்களுக்காக ஜெபிக்கும் போது முதல்ல மத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு கடைசியா உங்களுக்கு நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் அதுல பிரியப்படுகிறவரா இருக்கிறார். அப்படி ஜெபிக்கும் போதுதான் பிசாசு எந்த ரூபத்திலையும் உங்க வீட்டுக்குள்ள நுழைய முடியாது. பிசாசு எந்த ரூபத்திலையும் இதோ உங்களுடைய குடும்பத்துக்குள்ள நுழைய முடியாது. உங்க குடும்பத்தின் நபரோடு நுழைய முடியாது. ஹalleluya, ஹalleluya. ரீமா ஷகதா லகரா ரிபலா துரிகரபலவா. ஒப்புக்கொடுங்க. கர்த்தர் இந்த ஜெபத்தை விரும்புகிறார். அதே போல யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 15-16 சொல்லி இருக்கிறபடி, இதோ ஏழை ஜனங்களை நீங்க நினைக்கணும், கர்த்தருடைய ஜனங்களை நீங்க நினைக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, ஏழையா இருக்கிறவங்களுக்கு, ஒரு நேரம் சாப்பாடு கூட இல்லாதவங்களுக்கு, வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு, இதோ நீ ஜெபிப்பது மாத்திரமல்ல, நான் சொல்லுகிற நபர்களுக்கு நீ செய்வாயாகில் நான் அதை பிரியப்படுறேன்னு ஆண்டவர் சொல்றார். ஒப்புக்கொடுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, இதோ ஊனரை, சப்பானிகளை,
இதோ ஏழை ஜனங்கள்ல திக்கற்ற பிள்ளைகளை நீங்க நினைக்கணும் விருந்து பண்ணும் போது. இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, நல்ல சாப்பாடு பண்றீங்களா, ஒரு டம்ளர் சேர்த்தி போடுங்க, அரை டம்ளர் சேர்த்தி போடுங்க. தேடி கண்டுபிடிச்சு உங்க பிள்ளைகளை கொடுக்க சொல்லுங்க. நீங்க போய் கொடுங்க. இதனுடைய மிகுதியான பலனை ஆண்டு உங்களுக்கு தராம போகவே மாட்டாரு. கடைசியா அசதி நம்ம வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. ஆண்டவர் எங்கேயுமே அசதி ஆகவே இல்லை. 33 வருஷம் இந்த உலகத்தை வாழ்ந்தாரு. அவர் படுக்க கூட தலை சாக்கி கூட இடம் இல்லைன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அந்த அளவுக்கு அவர் மகத்துவமான ஊழியத்தை செய்தாரு. அப்படிதான் நம்ம எதுலையுமே கர்த்தருடைய பிள்ளைக்கு அசதியாக கூடாது. உடனுக்குடனே காரியங்களை நிறைவேற்றி பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். என் தேவனே, இதோ உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் கனம் பண்ணுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. இந்த எழுப்புதல் உபவாச ஜெபத்துல இப்படியாய் பங்கு பெற்று ஆண்டவரே நல்லா ஆராதித்திருக்கிறோம். அதே போல தேசத்துக்காய் நாங்கள் ஜெபித்திருக்கிறோம், எங்களுக்காய் நாங்கள் ஜெபித்திருக்கிறோம், சாட்சியை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அதே போல தகப்பனே, வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறது. இந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி வந்து தேசத்துக்காக ஜெபித்த உம்முடைய பிள்ளைகளை நீ கண்ணோக்கி பார்த்து அவங்களுடைய பிசினஸ், வேலையை, தகப்பனே ஊழிய பாதையை, சொந்த வாழ்வை, அவங்களுடைய பேரை பேத்தி, மகன் மகள் எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சு தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் ஆசீர்வதித்து பலப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. கிருபை என்னைக்கு எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, நாங்க பிரயோஜனமற்ற ஊழியக்காரர், ஒன்னத்துக்கு லாயக்கு இல்லப்பா. எல்லா துதிக்கான மகிமையெல்லாம் எங்கள் இயேசு ஒருவருக்கேன்னு சொல்லி, தேவனுக்கே எல்லா மகிமைன்னு சொல்லி எங்களை தாழ்த்தும் அர்ப்பணிக்கிறோம். ராஜா, நாங்கள் எவ்வளவு வேணும் சிறுக, எவ்வளவு வேணும் பெருகுவீராக. இயேசுவை நாம் அதில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென்.